வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இந்த பதிவில் நம்ம அதிக நேரம் நிஷ்டையில் இருக்கக்கூடிய யுக்தியை பற்றி பேச போகிறோம். ஷாம்பவி முத்ரைன்னு சொல்லுவாங்க. சில யோகத்தில் ஷாம்பவி முத்ரை பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லுவாங்க. வாசி யோகத்தில் நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. இந்த கண், மூக்கு, வாய், காது, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு அங்கே இருக்கக்கூடிய இந்த அவயங்களில் இந்த நிஷ்டைக்கு பயன்படக்கூடிய கண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்? ஆரம்ப காலகட்ட சாதகர்களுக்கு கண்களை அப்படி ரொம்ப நேரம் அப்படியே நிறுத்த முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? இதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது? ஏன் கண்களை மேல் நோக்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், ஷாம்பவி முத்ரைன்னு சொல்லக்கூடிய விஷயமாகட்டும், எப்படி ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் முழு விவரமாக பேச போகிறோம். இப்போது காரணங்களை பற்றி சொல்ல போனால் ஒரு பொதுவான காரணம். இப்போ நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். கண்கள் தான் உலகம். ஏன்னா விஷுவல், பார்க்கக்கூடிய இந்த பார்வை மூலமாக தான் நம்ம உலகத்துக்கூட அதிக தொடர்பில் இருக்கிறோம் அப்படின்னு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்போ இது எப்படி நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ குழந்தைகளை படிக்க அனுப்புகிறோம். அவங்க ஆசிரியர்கள் வாய் வழியாக சொல்கிறத விட படங்களை காமிச்சு தான் குழந்தைகளோட மனதில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறாங்க. ஆப்பிள்னா இப்படி தான் இருக்கும், ட்ரீனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் கண்கள் வழியாக அவங்க மனதில் போய் உயிரில் போய் கலக்குது. அப்போ நம்மளோட உலகமே கண்கள் தான். நம்மளோட உலகமாக இருக்கக்கூடிய இந்த கண்களை வெளிப்புறமாக நோக்கி பார்க்கறத தவிர்த்துட்டு அழிஞ்சு போகக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வையை தவிர்த்துட்டு அழியாத பொருள் இருக்கக்கூடிய இடமான உள்நோக்கி உள்ளில் திருப்பக்கூடிய தன்மைக்காகத்தான் அந்த உலகத்தையே உள்நோக்கி திருப்புறது, யோகத்தில் மேல் நோக்கி திருப்புறது. அப்போ கண்கள் தான் உலகம், அந்த உலகத்தை உள்ளுக்குள்ள நோக்கி திருப்பு. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்கள் பீனியல் கிளாண்டோட தொடர்பு வச்சிருக்குது. எப்படிங்க சார் அப்படின்னா, ரெண்டு கண் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு கண்களுக்கு பின்னாடி ரெண்டு நாடி இருக்குது. நாடினா வழின்னு சொல்லுவோம். பிராணன், காற்று போயிட்டு வரக்கூடிய வழி தான் நம்ம நாடின்னு சொல்லுவோம். இந்த இரண்டு கண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நாடிகளும் பிட்யூட்டரி கிளாண்டில் தொடர்புடையதாக இருக்குது. அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பீனியல் கிளாண்டில் தொடர்புடையதாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் பீனியல் கிளாண்டு, இந்த கை மணிக்கட்டு பிட்யூட்டரி கிளாண்டு, இது ரெண்டும் கண்கள். இப்போ இந்த ரெண்டு கண்களையும் தூக்கும் போது, இந்த ரெண்டு கண்களையும் மேல் நோக்கி தூக்கும் போது இந்த ரெண்டு கண்களுக்கு பின்னாடி வலியக்கூடிய அந்த நாடியில பிராணன் பயணமாகுது. எப்படின்னா, பிராணன் பீனியல் கிளாண்டிலிருந்து புறப்பட்டு பிட்யூட்டரி கிளாண்டுக்கு கண்கள் வழியா பார்வையாகவும், காதுகள் வழியாகவும் கேட்கக்கூடிய ஒளியாகவும், வாய் வழியாகவும் சப்திக்கக்கூடிய சப்தமாகவும், மூக்கு வழியாக இந்த உடம்பை காப்பாற்றக்கூடிய ஒரு பிராணனாகவும் விரயமாகி வேஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிவானந்தரப்பா நமக்கு தெளிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, நம்ம மற்றதெல்லாம் விட்டுறலாம். அப்போது பிராணன் பீனியல்லிருந்து பிட்யூட்டரி அந்த நாடிகள் வழியாக கண்களை போய் அடையுது. இப்போது இதுக்கு முன்னாடி நிறையா பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளோட அல்டிமேட் கோல், நம்மளுடைய கடைசி சேரக்கூடிய இடம், வீடு பேறு அடைதல் அப்படின்னா என்னன்னா, நம்ம எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்றதுக்கு பேர் தான் வீடு பேறு அடைதல். அதாவது பீனியல்லிருந்து புறப்படக்கூடிய பிராணனானது பிட்யூட்டரி கண்கள் வழியாக வெளியே போய் விரயமாகாமல் திரும்பவும் கண்கள் வழியாக பிட்யூட்டரி பீனியல் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் தான்
சேர்க்கை யோகம்ங்கிறான். யோகம்னாலே சேர்க்கைன்னு அர்த்தம். அது என்ன யோகமா வேணா இருக்கலாம். வாசி யோகமா இருக்கலாம், ராஜயோகமா இருக்கலாம், ஹட யோகமா இருக்கலாம். எந்த யோகமா இருந்தாலும் இதுதான் அது அதனால செய்யக்கூடிய விஷயம். அப்போ நீங்க வாசி யோகத்தை எடுத்துட்டீங்கனாலும் நிஷ்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற ஏதாவது யோகங்கள் எடுத்துட்டீங்கனாலும் அதை ஷாம்பவி முத்திரைன்னு சொல்றாங்க, கண்களை மேல் நோக்கி பார்க்கறது. ஸோ எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த சாம்பவி முத்திரை ஆகட்டும், நிஷ்டை ஆகட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த தத்துவங்கள் வேலை செய்யுது. பிறர் பேசுறத கேட்காம நம்ம காதை அமைதியாக்கிக்கணும், இந்த பொறியை அடக்கணும். நம்ம பேசாம வாயை அமைதியாக்கணும், மூக்க தொடவே கூடாது, ஏன்னா அதில் தான் பிராணன் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. அடுத்தது கண்கள். இந்த கண்களை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம் எதுக்கு அப்படின்னா எங்கிருந்து புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு போறக்காக. ஏன்னா அது கொஞ்சம் டைரக்டா கனெக்ஷன்ல இருக்குது. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம். சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் குருபரானந்த சுவாமிக்கு சொல்லி கொடுத்த தீட்சை கொடுக்கும்போது சொல்லி கொடுத்த முறையை நம்ம 2 பதிவுகளில் பார்த்துருப்போம். பார்வைய மேல் நோக்கு அப்படின்னு குருபரானந்த சுவாமிகள் சொல்றாரு. ஆனந்தர் பட்டம் பெற்றவர். பார்வையால மேல நோக்கு, வாசியால மேல தாக்கு. இதனோட தொழில்நுட்பத்தை நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். அப்போ பார்வையால மேல நோக்குன்னா இந்த பார்வையால வளைஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிராணனை மேல் நோக்கி திருப்பி மேல பார்க்கும்போது கண்கள் வழியாக வரக்கூடிய பிராணன் திரும்பவும் உள்ள போய் தான் புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நிஷ்டை சாம்பவி முத்ரா நம்ம வைக்கிறோம். 2வது வாசியால மேல தாக்கு. பாருங்க, மேல நோக்கு மேல தாக்கு, ரெண்டுமே மேல்முகமா தான் இருக்குது. இதை நம்ம நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. சரி, மேல தாக்குங்கிறது நம்ம வாசியை பயன்படுத்தி தொண்டைக்குழியை உபயோகப்படுத்தி உறிஞ்சு ஊறுதல். இந்த பதிவில் இந்த வீடியோவில் வாசி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்கல, அதனால அப்படி கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சிடலாம். ஆனால் வாசி யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்களோட பயன்பாடு, இந்த நிஷ்டையோட பயன்பாடை அதிக நேரத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலும் அதர் சார்ந்த விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு வந்தேன். சரிங்க சார், நீங்கள் சொல்றது எங்களுக்கு புரியுது. இப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்களை, இந்த நிஷ்டைய சாம்பவி முத்ராவை ரொம்ப நேரம் நீட்டிக்க முடியலையே. இதுக்கும் காரணங்கள் இருக்குது. வயது முதல் காரணம். ரொம்ப ஒரு 40 வயதுக்கு மேலே, 45 வயசு 50 வயசுக்கு மேலே வாசி யோகத்துக்கு வர்றதோ பிற யோகங்களுக்கு வரும்போதோ பழக்கப்படாத அந்த கண்கள் திடீர்னு ஒரே நாள் அப்படி எழுந்திரிச்சு அப்படியே நிற்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படும். வயது ஒரு பெரிய காரணம். 2வது, நம்ம கண்கள் இருக்கக்கூடிய பாதிப்பு இருக்கலாம், இல்லைன்னா கண்களோட வேலை திறன், அதனோட கெப்பாசிட்டி அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு தெரிய நண்பர்களே, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். தண்ணிக்குள்ள ஒரு பந்தை போட்டு மிதக்க விடுற மாதிரி தான் கண்கள் ஒரு நீரில் ஆடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை, அந்த ஃப்ளூயிடு நல்லா இருந்தால் தான் கண்கள் நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் அசையும். ஸோ அந்த தன்மை நல்லா இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு விட்டமின்கள்லாம் சரியாக கண்ணுக்கு போகுதா, இத்தனை விஷயங்கள் இருக்குது. அதனால எடுத்த எடுப்பிலே கண்கள் இப்படி மேலே குத்தி நிற்காது. சரிங்க சார், அதுக்கு என்ன வழி? ரொம்ப நேரம் நிறுத்துறதுக்கு என்ன வழினா, முதல் வழி கண் பயிற்சி. இதை நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், நம்ம வகுப்புகள்லையும் சொல்லி கொடுக்குறோம். கண் பயிற்சினா நிறைய யோக கூடங்களில் இந்த கண் பயிற்சிகள் சொல்லித்தர்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டே இருக்கிறது அப்படியே வேகமாக. அடுத்தது அப் அண்ட் டவுன், மேலே கீழே பார்த்துட்டே இருக்கிறது. அடுத்தது கீழ்முகமாக ஒரு ரொட்டேஷன், இப்படி பாதி ரொட்டேஷன். அடுத்தது மேல்முகமாக ரொட்டேஷன், இப்படி. அப்புறம் டோட்டலாக ரொட்டேஷன், இப்படி. இந்த பயிற்சிகள் நம்ம வகுப்புலையும் சொல்லித்தரோம். இது எல்லாருமே பண்ணலாம். இது கண்களை நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்காகவும் அது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காகவும் இந்த பயிற்சி செய்கிறோம். இதை தாண்டி ஒரு யோக முறை ரகசியம் ஒன்று இருக்குது. நம்ம எடுத்தெடுப்பில் கண்களை திறந்து வச்சுட்டு இப்படி இப்படி பாருங்க, இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். இப்படி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா ஆரம்ப காலகட்ட சாதகர்கள் நிஷ்டை பண்ணும்போதும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுக்கு, இப்படி கண்களை மேலேற்றுக்கும் நம்ம வகுப்பில் சில தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்குறோம். ஆனால் சாதாரணமாக இப்படி நிறுத்துவாங்க. இப்படி நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா 90% கண்கள் திறந்தே இருக்கும். அதாவது இமைத்திரை திறந்தே இருக்கும். இந்த இமைத்திரை திறந்தே இருக்கும்போது நீங்கள் கருவிழிகளை மேலே ஏற்ற முடியாது. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கண்ணு எரியும், கண்ணு வலிக்கும், கண்ணை மூடணுங்கிற தன்மை இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா, ஆரம்ப கால சாதகர்கள் என்ன ஒன்றா, முதல்ல கண்களை மூடுங்க. நல்லா நான் சொல்கிற ப்ரொசீஜரை கவனிங்க, வழிமுறைகளை கவனிங்க. முதல்ல கண்ணை நல்லா மூடுங்க, சாதாரணமாக வச்சுருங்க. இந்த இருப்பில் ஒரு 60 செகண்ட், 1 நிமிஷம் அமைதியாக கண்கள், நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, சாதாரணமாக கண்களை மூடுறது. இதில் ஒரு 60 செகண்ட். 2வது,
இப்போ கருவிழிகளை மட்டும் மேலே ஏற்றுங்க. உங்களால் முடியும். ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இருந்தாலும் போக போக பழகிரும். அடுத்தது 2வது, கருவிழிகை மூடிய நிலை, விழித்திரை மூடிய நிலையில் இருக்கணும். ஆனால் கருவிழிகள் மட்டும் மேலே ஏறி நிற்கணும். இது 2வது பாயிண்ட். இதில் ஒரு 60 செகண்டுக்கு நம்ம மனக்கணக்கு. இப்போ கருவிழிகள் மேலே ஏறிடுச்சு. 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் இமைத்திரைகளை என்ன மாதிரி மெதுவாக திறங்க. மெதுவாக திறந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதி இருட்டு இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க உங்கள் கருவிழிகள் நல்லா மேலே ஏறிச்சுன்னா, இங்கே பாருங்கள், என்ன மாதிரி பாருங்கள், இப்போது 100% கருவிழிகள் மேலே ஏறிடும். உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் தெரியாது. அப்போ கருவிழிகள் முழுவதும் மேலே ஏறிடும். ஆரம்ப காலகட்டத்தில் இது கொஞ்சம் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், மேலே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், புருவ மத்திகள் வலிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் விட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் 100% நிஷ்டை வைக்க முடியும், ஷாம்பவி முத்ரா வைக்க முடியும். இதை பயிற்சி பண்ணுங்கள். ஆனால் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் கேட்டுக்கிறேன். முறையான ஆசிரியரிடம் வாசியோகம் சொல்லி கொடுக்குற, அதுவும் இலவசமாக சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குறேங்கிறதுக்காக நீங்கள் இப்படியே உட்காராதீங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.